ஒரு பஸ்ல பயணிக்க 500 ரூபாய் போதாதா இந்த நாள்ல? அதே தொகைக்கு ஒரு விமான பயணம் கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா? ஆனா இது கற்பனை கிடையாது. வரவிருக்கும் புதிய விமான இருக்கை முறையின் காரணமாக இது விரைவில் சாத்தியமாக கூடும். 2026 முதல் ஐரோப்பாவில் இயங்கும் சில குறைந்த செலவுடைய விமான நிறுவனங்கள் பயணிகளை நின்றபடியே விமானத்துல பறக்க செய்யும் ஒரு புதிய முயற்சியை தொடங்க இருக்கிறாங்க. இந்த புதிய வகை இருக்கைக்கு பெயர் ஸ்ட்ரைக்கர் 2.0. இது இத்தாலியை சேர்ந்த ஏவியோ இன்டீரியர்ஸ் என்ற நிறுவனத்தால வடிவமைக்கப்பட்டது. சைக்கிள் இருக்கையை போன்ற அமைப்புடன் பயணிகள் சுமார் 45 டிகிரி சாய்ந்த நிலைமையில நின்றபடி ஓய்வெடுக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுல பாதுகாப்புக்காக இடுப்புக்கு கட்டும் பெல்ட்டும் கொடுக்கப்படுது. இந்த வகை இருக்கைகள் விமான பாதுகாப்பு சட்டங்களை பூர்த்தி செய்து அனைத்து வித சோதனைகளையும் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் நிறுவனத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வடிவமைப்பு மிக குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால குறுகிய தூர விமானங்கள்ல 20% வரை கூடுதல் பயணிகளை ஏற்றி செல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இவை எளிமையான வடிவமைப்புடன் குறைந்த எடையுடையதாகவும் பராமரிக்க எளிதாகவும் இருப்பதனால விமானங்களுக்கு இடையிலான நேரத்தையும் குறைக்க முடியும். இது நிறுவனங்களுக்கு பெரும் நன்மையாக அமையும். பயணிகளுக்கும் இதனால் நன்மைதான். இந்த வகை இருக்கைகள் வழக்கமான இருக்கைகளை விட குறைந்த கட்டணத்துல வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. 2012ஆம் ஆண்டில் ரியானேர் விமான நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் ஓலேரி இந்த வகை நின்றபடி பயணிக்கும் இருக்கைகளை பயன்படுத்த 1 முதல் 5 பவுண்டுகள் வரை, அதாவது சுமார் 115 ரூபாயிலிருந்து 575 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுகளை வழங்கலாம் அப்படின்னு முன்மொழிஞ்சிருக்கிறாரு. இப்போ ஸ்பெயின்ல இருந்து கிழக்கு ஐரோப்பா வரையிலான பல நிறுவனங்கள் இதை செயல்படுத்த திட்டமிட்டு வராங்க. சில சிரமங்கள் இருந்தாலும் 500 ரூபாய்க்குள்ள விமான பயணம் அப்படின்னா மக்கள் தயங்காம நிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை.